நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷ் பேசலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது pronoun. வாட் இஸ் அ pronoun? pronoun அப்படின்னா என்ன, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் நீங்கள் கிராமரில் இந்த pronoun அப்படின்ற வார்த்தையை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நம்மளே அறியாமலேயே நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸில் நிறைய pronoun யூஸ் பண்ணுறோம். அந்த pronoun அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இந்த சென்டென்ஸ் எல்லாம் Rani laughed so hard. Tears came out of Rani's eyes. Kumar removed the log. Kumar found a snake under the log. இதில் பாருங்களேன், நம்ம ராணி அப்படின்ற பேர், ராணியை பற்றி பேசுகிறோம். திரும்பவும் நம்ம ராணி அப்படின்னே சொல்கிறோம். அந்த சென்டென்ஸில் ராணி ராணின்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். குமார் அப்படின்னு குமாரை பற்றி பேசுகிறோம். குமார் ரிமூவ் த லாக் அப்படின்னு சொல்கிறோம். திரும்பவும் அதே குமார்ன்ற பேரை யூஸ் பண்ணுறோம். திரும்பவும் லாக் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரே பேரை அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு அந்த பேரையே நம்ம பயன்படுத்த வேண்டாம். அதுக்கு பதில் நம்ம என்ன போடலாம்? இப்போ இந்த ராணி அப்படின்ற இடத்துல ராணியை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? அதனால் திரும்ப திரும்ப நம்ம ராணி ராணி அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நம்மளுக்கு போரிங்காக இருக்கும் இல்லையா? கேட்குறவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ராணி laughed so hard tears came out of, இந்த ராணி அப்படின்றத எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம her அப்படின்ற வார்த்தையை போடணும். tears came out of her eyes அப்படின்னு சொல்லணும். her அப்படின்ற இந்த pronoun இந்த ராணி இருக்கு இல்லையா, நவுன், இதுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இந்த her ராணியை தான் குறிக்கும். அடுத்தது பாருங்க, குமார் ரிமூவ் த லாக் அப்படின்னு சொல்கிறோம். திரும்பவும் குமார் ஃபவுண்ட் அ ஸ்னேக் அண்டர் த லாக். திரும்பவும் நம்ம குமார் அப்படின்றத சொல்லாமல் குமாருக்கு பதில் நம்ம என்ன ப்ரொனவுனை யூஸ் பண்ணலாம்? ஹீ அப்படின்னு சொல்லலாம். குமார் ரிமூவ் த லாக். குமார் அந்த கட்டையை நகர்த்தினான். அப்போ குமார் ஃபவுண்ட் அ ஸ்னேக் அண்டர் த லாக். அந்த கட்டைக்கு கீழே அவன் ஒரு பாம்பை பார்த்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவன் அப்படின்னு சொல்கிறோம்ல. திரும்பவும் குமார்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குமாருக்கு பதில் நம்ம இங்கே ஹீ அப்படின்ற வார்த்தையை போடுறோம். அப்போ இந்த ஹீ அப்படின்றது ஒரு ப்ரொனவுன். அடுத்தது பாருங்களேன், குமார் ரிமூவ் த லாக் அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்தது குமார் ஃபவுண்ட் அ ஸ்னேக் அண்டர் த லாக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம திரும்பவும் த லாக் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் அந்த இடத்துல நம்ம லாகுக்கு பதில் இட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த லாக் அப்படின்ற வார்த்தைக்கு பதில் நம்ம இட்டை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த இட் அப்படின்றது ஒரு ப்ரொனவுன். ப்ரொனவுன் அப்படின்னாக்கா, ப்ரொனவுன் இஸ் அ வேர்ட் தட் ஸ்டாண்ட்ஸ் இன் ஃபார் அனதர் வேர்ட். இன்னொரு வார்த்தைக்கு பதில் அந்த இடத்தில் வரக்கூடிய வார்த்தையை தான் நம்ம ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்னொரு வார்த்தையை நம்ம நவுன் அப்படின்னு சொல்லலாம். நவுன் அப்படின்னா எல்லா பெயர்களையுமே நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த நவுன் வர வேண்டிய இடத்தில் நவுனுக்கு பதில் வேறொரு வார்த்தையை நம்ம போடுவோம். அந்த வார்த்தைக்கு பேர் தான் ப்ரொனவுன். இப்போ உங்களுக்கு ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.